ஆபீஸ் இது? லட்சுமி, நான் இங்க உட்கார்ந்திருக்க. அக்கா இது என் ஆபீஸ் தாங்க. நான் இப்ப ஆபீஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க வாங்க. என்னது ஆபீஸ் எடுத்து வச்சிருக்கியா? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ வந்து உட்காரு. இந்த ஆபீஸ் எதுக்கு நான் உங்களை சொல்றேன் வாங்க. என்னவா இருக்கும்? சரி லட்சுமி உட்கார்றேன். நம்ம ஏரியாவுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கவலைய போய் யார் கீழே சொல்றதுன்னே தெரியலக்கா. அதனால இந்த ஆபீஸ் ஒண்ணு எடுத்துட்டேன்க்கா. வாங்க அங்க வந்து நம்ம கவலையெல்லாம் சொல்லி உட்காந்து பேசிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு தாங்க இந்த ஆபீஸ். என்னடி கவலைய போக்கிறதுக்கு ஆபீஸா? லோன் தெரியா என்ன? அக்கா ஒரு வீட்லயே எவ்வளவு கஷ்டம் இருக்குது. நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து பேசணும்னு வச்சுக்க, எப்படி ஊர் கதையை கும்பலா உட்காந்து பேசுற அளவுக்கு அப்படின்னு வயசானவங்க எல்லாம் பேசுறாங்கக்கா. அதனால ஒரு ஆபீஸ் எடுத்துனா தெரியாது இல்ல, அவங்க கஷ்டத்தை வந்து என் கீழே சொல்லுவாங்க, என் கஷ்டத்தை அவங்க கீழே சொல்லுவாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். அதுக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறேன்க்கா. வாடகை கட்டிடுறேன், மனசு சந்தோஷமா ஆயிடுது. ஓ, ஊர் கதைய தெருவுல பேசினா 4 பேர் எதனா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போட்டு வச்சுட்டு ஆபீஸ்ல அந்த ஊர் கதையை பேச 4 பேர் வந்து உட்காந்து பேசுவாங்க. அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். வாய் நாடி அப்படியே பரபரன்னு ஊர் கதையை பேசுறதுக்கு. சரி, மதியானம் சாப்பாடு என்ன பண்ணுவ? அதான் 2 to 3 கவிதாக்கா. கவிதா வர சொல்ல சாப்பாட்டு கையோடு வந்துருவாக்கா. சாப்பிட்டுட்டே அவங்க கதையை பேசுவோம்க்கா. நாங்க டீக்கு நாடி பண்ணுவேன் 3 to 4. அதுதான் நம்ம ரேவதி இருக்கிறாள், 3 மணிக்கு டானு டீ போட்டு சமோசா வாங்கிட்டு வந்துருவாக்கா. அவ என்னது 3 to 4 ரேவதி டீ எடுத்து வருவாளா? ஏம்மா 5 மணி வரைக்கும் இருந்தா என்னைய காப்பி கொடுத்தா சொல்லுவேன், நான் வரேன்.